வியட்நாமில் ஒவ்வொரு காலையும் ஒரு அதிசயம் நடக்கிறது. ஸ்பெயின் முழு மக்கள் தொகையை விட அதிகம். 77 மில்லியன் மோட்டார் சைக்கிள்கள் மெல்லிய தெருக்களில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. வெளியில் இருந்து பார்த்தால் முழு குழப்பமாகத் தோன்றும். ஆனால் சிறிது நேரம் நின்று பார்த்தால் ஒரு ரிதம் தெரியும். யாரும் டைரக்டர் இல்லாமல் நடக்கும் ஆர்கெஸ்ட்ரா போல. இது அமைதியின்மை அல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கூர்மைப்படுத்தப்பட்ட ஒரு இனத்தின் உயிர் வாழும் உள்ளுணர்வு. இந்த வீடியோவில் நீங்கள் வியட்நாம் பற்றி உண்மையாக அறியப் போகிறீர்கள். அந்த டிராபிக் எப்படி வேலை செய்கிறது, காலை 5 மணிக்கே நகரம் எப்படி எழுகிறது, உலகிலேயே மிகவும் சுவையான தெரு உணவு, காபி கலாச்சாரம், அற்புதமான மலிவு விலைகள், வரலாற்றின் ஆழமான காயங்கள் மற்றும் இந்த நாடு ஏன் இவ்வளவு உயிருடன் இருக்கிறது என்பதை. வரைபடத்தை திறந்து பார்த்தால் வியட்நாம் தென்கிழக்கு ஆசியாவின் கிழக்கு விளிம்பில் மெல்லிய பட்டு ரிப்பன் போல தொங்கிக் கொண்டிருக்கிறது. வடக்கே சீனா, மேற்கே லாவோஸ் மற்றும் கம்போடியா, கிழக்கே விரிவான கடல். பரப்பளவு ஸ்பெயினில் 2/3 பங்கு. மக்கள் தொகை 12 கோடி, நம்மை விட 2 மடங்கு. அரசியல் தலைநகரம் ஹனோய். ஆனால் எல்லா பணமும் பாயும் மிகப்பெரிய நகரம் தெற்கில் உள்ள ஹோ சி மின் சிட்டி. உள்ளூர் மக்கள் இன்னும் அதை சைகான் என்று அழைப்பதையே விரும்புகிறார்கள். முதல்ல டிராபிக் பத்தி பேசுவோம். 77 மில்லியன் மோட்டார்கள். காலையில் ஒரே மோட்டார் மீது தந்தை ஓட்டி, தாய் பின்னால் சிறிய குழந்தையை அணைத்து, நடுவில் 2 பெரிய குழந்தைகள் பிடித்துக் கொண்டு செல்வது சாதாரணம். சிவப்பு சிக்னல் கிட்டத்தட்ட ஒரு பரிந்துரை மட்டுமே. நடைபாதை கூடுதல் லேன் போல செயல்படுகிறது. ஆனால் ஆச்சரியமாக யாரும் முழுவதுமாக நிற்க மாட்டார்கள். எல்லோரும் தேவையான அளவு வழி கொடுப்பார்கள். நதி போல சுய கட்டுப்பாட்டுடன் பாய்கிறது. இது எழுதப்படாத விதி. ஸ்பெயினில் சியஸ்டா போல நாடு முழுவதும் புரிந்து கொள்ளப்படுகிறது. காலை 5 மணி, ஸ்பெயினில் பார்கள் மூடும் நேரம். ஆனால் வியட்நாமில் நகரம் முழுவதும் எழுகிறது. நடைபாதைகள் ஒரே நேரத்தில் திறந்த வெளி உணவகங்களாக மாறுகின்றன. தாய்மார்கள் நிலக்கரி நெருப்பில் பெரிய பெரிய பானைகளை வைத்து கொதிக்க வைக்கிறார்கள். முதல் வெளிச்சத்தில் நீராவி எழுகிறது. ஆண்கள் பிளாஸ்டிக் ஸ்டூல்களில் அமர்ந்து ஃபில்டர் காஃபி குடிக்கிறார்கள். குழந்தைகள் ஏற்கனவே பள்ளி சீருடை அணிந்திருக்கிறார்கள். பெண்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். தெரு ஸ்டால்களில் விற்று, தோள்களில் கூடைகளை சுமந்து, சரக்குகளால் நிறைந்த மோட்டார்களில் டிராபிக்கை கடந்து. வியட்நாமில் வாழ்க்கை வீட்டுக்குள் நடக்காது. வீடு தூக்கத்திற்கு மட்டுமே. சாப்பிடுவது, வேலை, சமூக வாழ்க்கை, காதல் எல்லாம் தெருவிலேயே நடக்கிறது. வியட்நாமிய உணவுகள் மிகைப்படுத்தல் இல்லாமல் உலகிலேயே மிகவும் கவர்ச்சிகரமானவை. நாட்டின் ஆன்மா. மாமிசம் அல்லது கோழியுடன் அரிசி நூடுல்ஸ், புதிய மூலிகைகள், மணிக்கணக்காக மெதுவாக வேக வைத்த எலும்பு சூப். அவர்கள் இதை காலை உணவு, மதியம், இரவு எந்த நேரத்திலும் சாப்பிடுகிறார்கள். பன் மீ என்பது பிரெஞ்ச் பாகெட் மற்றும் இந்தோசைனா மசாலாக்களின் கலவை. வெளியில் கிறிஸ்பி, உள்ளே பேட், கொத்தமல்லி, மிளகாய். பான்சா, நெம்ரோல்ஸ், கோய், ஒவ்வொரு பகுதிக்கும் அதன் சொந்த சுவை. நியூக் மாம் மீன் சாஸ் இங்குள்ள சமையலில் நம் ஆலிவ் எண்ணெய் போன்றது. இல்லாமல் எந்த உணவும் முழுமையடையாது. காஃபி பற்றி பேசினால், வியட்நாம் உலகில் 2வது பெரிய காபி ஏற்றுமதியாளர். பிரேசிலுக்கு அடுத்தபடியாக. இங்கே அவசரப்பட்டு குடிக்க மாட்டார்கள். ஃபின் என்ற சிறிய மெட்டல் ஃபில்டரை கண்ணாடியின் மேல் வைக்கிறார்கள். சூடான தண்ணீர் ஊற்றி ஒவ்வொரு துளியும் கருப்பு, அடர்த்தியான காஃபி மெதுவாக சொட்டுவதை பார்க்கிறார்கள். பிறகு கெட்டியான பாலுடன் கலந்து பனி போட்டு முதல் மூச்சை எடுக்கிறார்கள். கசப்பு, ஆழம், இனிப்பு, கிரீமி. இத்தாலியன் எஸ்பிரசோவை விட 3 மடங்கு வலிமை. ஹனோயில் முட்டை காஃபியும் உண்டு. முட்டை மஞ்சள் கருவை கெட்டியான பாலுடன் அடித்து காபியுடன் கலந்து திரமிசு போன்ற மென்மையான அமைப்பு வருகிறது. மாலை வரும்போது பியாஹோய். ஹனோயில் தினசரி தயாராகும் கிராஃப்ட் பியர். ஒரு கிளாஸ் சுமார் 20 சென்ட்ஸ் யூரோ. பெரிய பீப்பாய்களில் இருந்து நேரடியாக பிளாஸ்டிக் கிளாஸ்களில் சர்வ் செய்கிறார்கள். நடைபாதையில் அந்த பிரபலமான குறுகிய ஸ்டூல்களில் அமர்ந்து குடிக்கிறார்கள். கம்பெனி டைரக்டர், ட்ரக் டிரைவர் பக்கத்தில் அமர்வார். ஆசிரியர், கூலி தொழிலாளி பக்கத்தில். இங்கே எல்லோரும் சகோதரர்கள். பொருளாதாரம் பார்த்தால் தலைக்கு வருமானம் சுமார் $5100. சராசரி சம்பளம் மாதத்திற்கு $320 முதல் $335. தெரு உணவு $1 முதல் $2. நடுத்தர ஹோட்டல் இரவுக்கு $6 முதல் $10. கிராப் பயணம் $2 அல்லது $3. ஒரு நாளுக்கு $40 அல்லது $50 பட்ஜெட்டில் உண்மையான ராஜாவாக வாழலாம். இங்குள்ள மக்கள் முழு அன்பானவர்கள். நீங்கள் வெளிநாட்டவர் என்று கவனித்த மாத்திரையில் அவர்களின் உடல் மொழி மாறிவிடும். புன்னகைகள் விரிகின்றன. ஒரே மொழி பேசாவிட்டாலும் வழிகாட்ட எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக முத்தங்கள், அணைப்புகள் தென்படாது. பெண்கள் இந்த நாட்டின் உண்மையான முதுகெலும்பு.
காலை 5 மணிக்கே தெருவில் விற்று மதியம் 40 டிகிரி வெயிலில் நெல் நட்டு இரவு மேசைகளை சர்வ் செய்து 3 தலைமுறை குடும்பத்தை ஒரே கூரையின் கீழ் பராமரிக்கிறார்கள். கால்பந்து மீதான ஆர்வம் ஸ்பெயினுடன் சமம். இரவு 2 மணிக்கும் கூட காபி ஷாப்புகள் லீக் நேரடி ஒளிபரப்புகளுக்கு நிரம்பும். ரியல் மேட்ரிட், பார்சிலோனா ஜெர்சி அணிந்த குழந்தைகள் ஒவ்வொரு சந்திலும் ஓடுகிறார்கள். தேசிய அணி வென்றால் தெருக்கள் மனித கடலாக மாறும். இரவு விழும்போது சைகான் நீலம் ஊதா ஞான்களுடன் ஒளிர்கிறது. புயன் தெரு மேட்ரிட் பார்ட்டி மண்டலங்களை நினைவூட்டும் சக்தியுடன் அதிர்கிறது. ஹனோயில் த ஹியன் தெரு வடக்கு பதிப்பு. ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. பாதசாரி தெருக்களிலும் மோட்டார்கள் மக்கள் நடுவில் இருந்து செல்கின்றன. எனவே நடனம் ஆடிக்கொண்டே தப்பிக்க வேண்டும். மத்திய வியட்நாமை தவறவிடக்கூடாது. ஹோய் ஆன் நேரம் அங்கே நின்று விடுகிறது. நூற்றாண்டுகள் பழமையான கல் தெருக்கள், சிவப்பு விளக்குகள், மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மின்னும் தூ பான் நதி. ஹியூ nguyen வம்சத்தின் பழைய தலைநகரம். டா நாங் பிரபலமான கோல்டன் பிரிட்ஜ். 2 பெரிய கல் கைகள் மேகங்களுக்கு இடையே பாதையை பிடித்துக் கொண்டிருக்கின்றன. இயற்கை பார்த்தால் ஹா லாங் பே. மரகதக் கடலில் இருந்து எழும் ஆயிரக்கணக்கான சுண்ணாம்பு தீவுகள். சப்பா வானத்தை நோக்கி படிகளாக செதுக்கப்பட்ட நெல் வயல்கள். சோன் டூங் குகை உலகிலேயே மிகப்பெரியது. உள்ளே 40 அடுக்கு கட்டிடம் பொருந்தும். நின் பின்னை பூமியில் ஹா லாங் என்கிறார்கள். வரலாறு மென்மையான இதயங்களுக்கு அல்ல. சீனா 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. பிரெஞ்சுக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலனியாக மாற்றினார்கள். பிறகு வியட்நாம் போர், 21 ஆண்டுகள் போராட்டம். அமெரிக்க வீரர்கள் 58,000 பேர் உயிரை இழந்தார்கள். வியட்நாம் மிக அதிகம் இழந்தது. கூசி சுரங்கங்களுக்கு செல்லுங்கள். 250 கிலோமீட்டருக்கு மேல் கையால் தோண்டிய லேபிரிந்த். வீரர்கள் அங்கேயே வாழ்ந்து போராடி காயமடைந்தவர்களுக்கு அறுவை சிகிச்சையும் செய்தார்கள். சைகானில் உள்ள வார் ரெம்னன்ட்ஸ் மியூசியம் இன்னும் வலுவான அனுபவம். பலர் கண்கள் ஈரமாக வெளியே வருகிறார்கள். கடைசியாக ஒரு திறமையை கற்றுக்கொள்ள வேண்டும். தெரு கடக்கும் கலை. சிக்னலை மறந்துவிடுங்கள். ஜீப்ரா கிராசிங்கை மறந்துவிடுங்கள். நடைபாதை விளிம்பில் நின்று முடிவில்லாத அருவி போல முழங்கும் மோட்டார்களின் ஓட்டத்தை பார்த்து பயப்படுவீர்கள். ரகசியம் என்னவென்றால், மெதுவாக, நிலையாக, தொடர்ச்சியாக நடவுங்கள். நடுவில் நிற்காதீர்கள். உங்கள் ரிதத்தை காத்து கொண்டால் மோட்டார்கள் தாமாகவே விலகும். கல்லை சுற்றி பாயும் நதி நீர் போல. வியட்நாம் பற்றி எவ்வளவு படித்தாலும், எவ்வளவு வீடியோக்கள் பார்த்தாலும் ஒரே அனுபவம் மட்டுமே மிஞ்சும். அங்கே சென்று சிறிய பிளாஸ்டிக் ஸ்டூலில் அமர்ந்து சூடான காஃபி குடிப்பது, நூற்றுக்கணக்கான பைக்குகளுக்கு இடையே மெதுவாக தெரு கடப்பது. இந்த அனுபவங்களே உண்மையான வியட்நாமை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றன. நீங்கள் எப்போதாவது வியட்நாம் சென்றிருக்கிறீர்களா? அங்குள்ள கூட்ட நெரிசல் சாலைகளை பார்த்து தெரு கடக்க துணிந்திருக்கிறீர்களா? உங்கள் அனுபவம் என்ன, அல்லது செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்பதை கமெண்டில் தவறாமல் சொல்லுங்கள். இது போன்ற உண்மை வாழ்க்கை பயணக் கதைகள் மற்றும் சுவாரஸ்யமான டாக்குமெண்டரிகள் உங்களுக்கு பிடித்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படி செஞ்சா நாங்க புதிய வீடியோவை அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.